உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தோல் தொழிற்சாலை கழிவுகள் பாலாற்றில் கலந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தீர்ப்பு குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்கலாம். வெங்கடேஷன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் வெங்கடேஷன். வேலூர் மாவட்டத்தில் உள்ள தோல் தொழிற்சாலைகளில் சுத்திகரிக்கப்படாத கழிவு பாலாற்றில் கலந்து அங்கு சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதாக தெரிவித்து ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை வழங்க உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JB பார்திவாலா, மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பளித்து அந்த உத்தரவை உறுதி செய்துள்ளது. அந்த இழப்பீடை வழங்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் இந்த இழப்பீடு தொகையை தவறிழைக்கும் அந்த தோல் தொழிற்சாலையிடமிருந்து வசூலிக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டதுடன் வேலூர் மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் குழுவை அமைக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இவ்வாறு விதிகளை மீறுவோர் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையையும் உச்சநீதிமன்றம் விடுத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.